என்னுடைய வெளியேற பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்ததான 8 மாதம் முழுவதும் தேவனாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை, உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் சபையையும் நாட்டையும் அல்லேலூயா கடந்த 8 மாதம் முழுவதும் கண்ணின் மனையை போல பாதுகாத்து இந்த 9வது மாதத்தினுடைய முதல் வாரத்தில் முதல் நாளில் ஸ்தோத்திரஹல்லேலூயா முதல் நாள் உயிர்த்தெழுதின காலை பொழுதில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் பாராட்டிதான எல்லா இரக்கமான கிருபைக்காக சகல துதியும் கனமும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாமே வேதத்தின் பகுதியில் இருந்து பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வார்த்தையை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். நான் வீணாக ஓடினதும் கிறிஸ்து இயேசுவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிறதான மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யணும்? உண்டாகணும். அதற்காக தான் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரயாசங்கள், இவ்வளவு முயற்சிகள். ஏன் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை இவ்வளவு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இவ்வளவு பிரயாசத்தோடு கூட கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவின் மத்தியிலும் நீங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரமல்ல, கிறிஸ்துவின் நாளிலே உங்களுக்கும் எனக்கு என்ன உண்டாகணும்? மகிழ்ச்சி உண்டாகணும், சந்தோஷம் உண்டாகணும். அதற்கு நீங்கள் நானும் இந்த நாட்களிலே கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறதான இந்த நாட்களிலே நீங்கள் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் நானும் என்ன செய்யணுமா? சுடர்களைப் போல பிரகாசிக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாள் அதிசீக்கிரமாய் வரப்போகிறது. அவருடைய வருகை எப்படி இருக்கிறது? மிகவும் அதிசீக்கிரமாய் இருக்கிறது. அந்த நாளில் நீங்களும் நானும் மறுரூபமாகி யாரோடு கூட போகணும்? ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவோடு கூட எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அதற்காக தான் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? அவருடைய நாளில் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகணும். தேவநாமம். எத்தனை பேர் கைவிடப்பட்டுட்டு போனா சந்தோஷமா இருக்குமா? அதனுடைய நாம மகிமை. சில பாருங்க, சில நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தேகம் வருது. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஃபோன் பண்ணுறதான தேவ ஊழியர்கள், நாம் விரும்புகிறதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்கலை அப்படின்னும் போது சில சந்தேகங்கள் சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ள வரும். என்ன வரும்? காலையில் எந்திரிச்சுன்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ண உடனே பாஸ்டர் ஃபோனை எடுக்கலைன்னு வருங்க. என்ன வருது? ஆண்டுடைய வருகை வந்துருச்சு, அவர் போயிட்டாரோ இல்லையோ, நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த உலகத்தில் இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நீங்கள் நானும் ஃபோன் பண்ணி தொடர்பு கொள்கிறோம். ஏன்? கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்குது, நினையாத நேரத்தில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்ப. அப்போ கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்குது. அந்த வகையில் நீங்களும் நானும் போகணுங்கிறதான வாஞ்சியும் விருப்பம் தான் அதிகமாக இருக்குது. அந்த நாளில் நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? கர்த்தருடைய வருகைக்கு நீங்கள் நானும் போகுவதற்கு என்ன செய்யணும்? இந்த கடைசி நாட்களில் இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நானும் என்ன செய்யணும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையில் நாம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா வேதத்தை நாம தியானிக்கலாம். எல்லாம் கண்களை மூடி. உம்முடைய வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது ஆண்டவரே. காலம் கடைசியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நேரங்களும் காலங்களும் ஆண்டவர் உம்முடைய வருகையை ஆண்டவர் அறிவித்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் சீக்கிரமாய் வரப்போறீங்க. அந்த நாளில் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு கூட வருகையில் நாங்களும் எடுத்து கொள்ளப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த நாளுக்காக இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறபடி ஆண்டவரே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும், இதய தீபம்தான் என் தலைமேல் இருக்க
பார்க்கணும், வேத வெளிச்சத்தில் என் கால்கள் நடக்கணும், இதய தீபம் தான் என் தலைமேல் இருக்கணும், நீங்க தானே எந்தன் பெருமை, நீங்க தானே எந்தன் அருமை, நீங்க தானே எந்தன் பெருமை, நீங்க தானே எந்தன் அருமை, காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் மூடி மறையுமே, காயங்களுக்குள்ளே என்னை வைத்துக் கொள்ளும் தேவா, கரத்தின் நிழலினால் மூடி மறையுமே. ஜீவ வெளிச்சத்தை, வசனத்தை ஆண்டவரே நாங்கள் பிடித்து கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தாவை துதிக்கிறையா, சுடர்களை போல கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் பிரகாசிக்க உம்முடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை, உம்முடைய கிருபை ஆண்டவரே நாளுக்கு நாள் எங்களுக்குள்ளே கர்த்தாவே பெருக பண்ணுவீராக. உம்முடைய கிருபை மாத்திரம் வழி நடத்தட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இதனுடைய நாமம் மகிமைப்படும். ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்கள் அவருடைய வருகையில என்ன செய்வாங்களா? எடுத்து கொள்ளப்படுவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதை பிடித்து கொள்ளணும்? எனக்கு ஜீவனை கொடுக்கிறதான வசனத்தை என்ன செய்யணும்? நீங்கள் நானும் பிடித்து கொள்ளணும். கேட்கறதுக்கு மாத்திரமல்ல, படிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதி கொடுத்திருக்கிறதான வசனத்தை படித்து வாசித்து தியானித்து அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் மாத்திரம்தான் என்னத்தை பிடித்து கொள்வாங்க? அந்த வசனத்தை பிடித்து கொள்வாங்க. எப்போ வசனத்தின் மேல நம்பிக்கை வரும் பொழுது அந்த வசனத்தை உறுதியாக என்ன செய்வாங்களா? பிடித்து கொள்ளுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இப்போ எலக்ட்ரிக் ஒயர் இருக்கு. அந்த ஒயரை ஸ்தோத்திரம் எத்தனை பேர் தைரியமா பிடிப்பாங்க? எப்போ அந்த ஒயர்னால எனக்கு எந்த ஒரு சேதமும் வராது அப்படிங்கிறதான நம்பிக்கை வரும்போது மாத்திரம்தான் என்ன செய்வாங்க? அந்த ஒயரை என்ன செய்வாங்க? போய் பிடிப்பாங்க. ஏன்? அந்த ஒயர்னால எனக்கு எந்த ஒரு சேதமும் வராது அப்படிங்கிற பொழுது தான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் மேல நம்பிக்கையா இருந்தா மாத்திரம்தான் அந்த வசனத்தை என்ன செய்ய முடியும்? பிடித்து கொள்ள முடியும், உறுதியாய் பற்றி கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, மோசே எப்படிப்பட்டவனா இருந்தாராம்? வாசிக்கலாமே. அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அவருடைய 21வது வசனத்தை 22வது வசனத்தை வாசிக்க பாருங்க. மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான்? மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாழும் செய்யும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயசான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவருடைய இருதயத்தில் என்ன உண்டாயிருச்சு? என்ன உண்டாயிருச்சு? மோசே ஞானத்திலும் வாக்கிலும் செய்கையிலும் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? வல்லவனாய். 40 வருஷம் தேவநாம மகிமைப்படுவதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அநேக பாடுகளை அநேக காரியங்களை செய்ததான மோசே 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்தான். ஆனால் இந்த 40 வருஷம் அவனால் கர்த்தரால் என்ன செய்ய முடியல? அவனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் அவனை பயன்படுத்தவும் இல்லை. ஆனால் இதே மோசே ஒரு நாளில் என்ன செய்தாரா? வாசித்து பாருங்களேன். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவன் சகோதரை கண்டு போகும்போது ஸ்தோத்திரம் அவனால எகிப்தின் ராஜாவனால துரத்தப்பட்டு இப்ப எங்க இருக்கிறாரு? யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பிற்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஓரேப் பர்வதம் மட்டும் வந்ததான மோசேயுடைய கையில என்ன இருந்தது? கர்த்தர்
கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில என்ன இருக்கிறது என்று கேட்டார். அது என்ன சொன்னா, ஒரே ஒரு கோல் மாத்திரம் இருக்குதுன்னா. அதே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே கொண்டு போனான். கர்த்தருடைய நாம மகிமை. 40 வருஷம் எகிப்தினுடைய சகல கலைகளையும் சகல ஞானத்தையும் அறிவையும் உடையதான மோசேனால சோத்திரம் தன்னுடைய ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்பதற்கு என்ன செய்யலாம்னால ஒன்றும் செய்ய முடியல. இப்போ 40 வருஷம் வனாந்தரத்தில் தேவனோடு கூட சஞ்சரித்ததினாலே தேவன் அவன் கையில் ஒன்று கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரே ஒரு கோலம் மாத்திரம்தான் கொடுத்தாரு. அந்த கோலை பிடித்து கொண்டு நீ எங்க போ, என் ஜனத்துக்கு எகிப்துக்கு போ அப்படின்னு சொன்னபோது மோசே கீழ்ப்படிந்து போனானா. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் பார்க்க, எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். தேவனுடைய கோலையும் மோசே என்ன செய்தானா, தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே தன் கையில என்னத்தை எடுத்து கொண்டு போனான்? தேவனுடைய கோல் என்று சொல்லுகிறது. தேவன் அவனுக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை என்ன செய்தானா, பிடித்து கொண்டு வார்த்தையை நம்பி போனான். கர்த்தருடைய நாமம் மகிமை. இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும் பொழுது அல்லது கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து உட்காரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாங்காம என்ன செய்யக்கூடாது? வெளியில போகக்கூடாது. ஜெபத்தில் உட்காரும் போது அல்லது ஆலயத்துக்கு கடந்து வரும் பொழுது அல்லது கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமரும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை வாங்காம என்ன செய்யக்கூடாது? வெளியில போகவே கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். வார்த்தையை நம்பி காத்து இருந்தால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அந்த வார்த்தை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நம்முடைய விருப்பமும் நம்முடைய ஏக்கங்களும் நம்மளை என்ன செய்யும்? வெட்கப்படுத்தும். ஆனால் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? வெட்கப்படுத்தவே படுத்தாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வார்த்தையை வாங்காம சபையை விட்டு வெளியிலும் போகக்கூடாது. ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது? முடிக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமம். மோசே மலையின் மேலே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆரோனும் ஊரும் ஓடு கூட மலையில தங்கி இருந்தாங்க. கைகளை உயர்த்தி தேவனுடைய பர்வதத்தை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மோசே மலையிலே விட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய கோலை கர்த்தருடைய சன்னிதானத்தில் உயர்த்தின பின்பு கர்த்தருடைய நாமம் மகிமை. யோசுவா அமலேக்கியரை முறியடித்த பிறகு மோசே எதோடு கூட இறங்கினாரு? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. மோசே கீழே இறங்கின பொழுது அங்கே யாரு இல்லை? அமலேக்கியன் இல்லை. மலையிலிருந்து கீழே இறங்கின போது தேவனுடைய கையில் ஸ்தோத்திரம் மோசனுடைய கையில் என்ன இருந்தது? 40 நாள் இரவும் பகலும் மோசே தேவனுடைய பர்வதத்தில் தேவனோடு கூட உறவாடி தேவனோடு கூட சஞ்சரித்து கீழே இறங்கின பொழுது மோசனுடைய கையில் தேவனுடைய வார்த்தை 2 கற்பலையோடு கூட என்ன செய்தார்? கீழே இறங்கி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். கர்த்தரோடு கூட உறவாடுகிறவர்கள், கர்த்தரோடு கூட நேரத்தை செலவிடுகிறவர்கள், கர்த்தரோடு கூட இணைந்து நடக்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். ஜெப அறையிலிருந்து பதிலோடு கூட வரக்கூடாது. எதோடு கூட வரணும்? கர்த்தருடைய வசனத்தோடு கூட வரணும். கர்த்தருடைய வார்த்தையோடு கூட நீங்கள் என்ன செய்யணும்? வரணும். பதில் முக்கியம் அல்ல. எதுதான் முக்கியம்? கர்த்தருடைய சமூகத்தில் பெறுகிறதான பலன் தான் முக்கியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அற்புதம் முக்கியம் அல்ல. எது முக்கியம்? கர்த்தருடைய பலன் தான் முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை தான் முக்கியம். அதான் பவுல் எழுதுகிறாரு, அவருடைய நாளிலே நீங்களும் நானும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எதை பிடித்து கொள்ளணுமா? அற்புதத்தை அல்ல, அதிசயத்தை அல்ல. எதை பிடித்து கொள்ளணும்? ஜீவ வார்த்தையை பிடித்து கொள்ளணும். வசனத்தை பிடித்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எப்படி ஜீவ வசனத்தை பிடித்து கொள்வது? எப்படி ஜீவ வசனத்தை பற்றி பிடித்து கொள்வது? வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் தியானித்து கூடத்தை நிறைவை செய்வோம். வாசிக்கலாமே. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம்
அதனுடைய 8வது வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தாவீதும் அவனோடு கூட இருக்கதான 600 பேரும், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, சிக்கலாக்கை முறியடித்து திரும்பி பாளையத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாங்க? அமலேக்கியர் முறியடித்து சிறை பிடித்துட்டு போயிட்டாங்க. அப்போ தாவீது என்ன செய்தாரா? கர்த்தருடைய நாமம் மகிமை. 8வது வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தமாக தாவீதை என்ன செய்தாங்க? மனமடிவாக்கினாங்க. ஆனா சோத்திரம், கல் எறிவதற்கு கூட இருக்கிறவர்களே தாவீதுக்கு விரோதமாக எழும்பி என்ன எடுத்துக்கொண்டாங்க? கற்களை எடுத்துக்கொண்டாங்க. இந்த நேரத்தில் தாவீது என்ன செய்தாரா? 8வது வசனத்தை வாசிங்க. தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் என்ன செய்வாய்? நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்கிறதான கர்த்தருடைய வார்த்தையை இறுக பற்றி பிடித்து கொண்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். தாவீதுக்கு இப்ப என்ன இருந்தது? என்ன இருந்தது? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். என்னதப்பா இருந்தது தாவீது கையில? 4வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செய்தாங்க? அப்ப தாவீது என்னப்பா வச்சிருந்தீரே? எதுவுமே இல்லை. இருந்த பலத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? அழுது தீர்த்துட்டாங்க. இப்ப அவனுக்கு என்ன இல்லை? கொஞ்சம் கூட என்ன இல்லை? பலனே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. யாருடைய சமூகத்தை பாருங்க. மனுஷனுக்கு முன்பதாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அழவே கூடாது. மனுஷனுக்கு முன்பதாக போய் அழுதிங்க அப்படின்னா முகம் வீங்கிடும், கண்ணெல்லாம் என்ன ஆகிடும்? பொதுன்னு ஆகிடும். இதே கர்த்தருடைய பிள்ளைகள் கதவை சாத்திட்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் அழுது பாருங்க, வெளியில் வரும்போது முகம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. எதுவுமே இல்லை தாவீதுட்ட. இருந்த பலனை என்ன செய்தாங்க? அழுது தீர்த்துட்டாங்க, அழுது தீர்த்துட்டாங்க. எந்த சோத்திரம் கர்த்தருடைய சத்துருடைய பலன் எது? சத்துருடைய பலன் எது? எந்த அளவுக்கு நீங்கள் நானும் பலவீனப்படுகிறோமோ அந்த பலன் தான் சத்துருனுடைய பலனாய் மாறும். கர்த்தருடைய நாமம். எந்த அளவுக்கு பலவீனப்படுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன செய்வோம்? நீங்கள் நானும் நெருக்கப்படுவோம், எதையுமே செய்ய முடியாது. அப்போ உங்களுடைய பலவீனமும் என்னுடைய பலவீனம் தான் சத்துருக்கு என்னமா மாறுது? பலனா மாறுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் பலவீனமே என்ன செய்யக்கூடாது? படக்கூடாது. இப்போ தாவீது கையில் எதுவுமே இல்லை. அழுகிறதுக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, அதை என்ன செஞ்சிட்டாரு? முடிச்சிட்டாரு. இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் 7வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. தாவீது அமலேக்கியின் குமாராகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. அபியத்தார் ஏபோத்தை தாவீதிடத்தில் கொண்டு வந்த பொழுது கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்? அதை விசாரித்தார்கள். கர்த்தரிடத்தில் பிடிப்பேனா பிடிக்க மாட்டானா, எனக்குரியதா அல்லது எனக்குரியது இல்லையா அப்படின்னு யாரிடத்தில் விசாரித்தாங்க? கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்க. கர்த்தரிடத்தில் என்ன வந்துச்சு? வார்த்தை. அதை நீ என்ன செய்வே? பிடிப்ப திருப்பிக் கொள்ளுவாய் என்கிறதான வார்த்தையை தாவீது என்ன செய்தாரு? பிடித்து கொண்டாரு. பலத்தை அல்ல, எதையுமே அவர் பிடிக்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. எதை பிடிச்சாரு? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் பிடிச்சாரு. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சா கர்த்தருடைய நாள் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது? வெட்கப்படுத்தவே படுத்தாது. ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்ன செய்யாது? ஒரு நாளும் ஒளிந்து போகாது, மாறாதது, அது மறையாதது. கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? ஏமாற்றம் அடையவே மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிறைவேறாததுக்கு என்ன காரணம்? நம்முடைய வார்த்தை நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம முயற்சி செய்கிறோமே ஒழிய கர்த்தர் என்னிடத்தில் என்ன சொன்னார் என்கிறதான வார்த்தை நீங்கள் என்ன செய்யறதில்ல? விசுவாசிக்காததினாலே தான். கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்ப நமக்கு சந்தேகம் வருது. கர்த்தருடைய வார்த்தை மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா நீங்கள் யாரிடத்தில் விசாரிக்கணும்? வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம், நியாயாதிபதிகள் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதோட 35வது வசனத்தை வாசித்து பாருங்க.
கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா மீதியானியரை நீ என்ன செய்வ, மடங்கடித்திடுவ அப்படின்னு சொன்னபோது ஸ்தோத்திரம் கிதியோனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு கூட நீ போ அப்படின்னு சொன்னபோது கிதியோனுக்கு தைரியம் இல்லை, அவருக்கு ஸ்தோத்திரம் சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே இவர் யார்கிட்டையும் போகலை. யார்கிட்ட போறாரு? கர்த்தரிடத்திலேயே போறாரு. 35வது வசனத்தை பாருங்க. மனேசா நாடு எங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பிட்டு வாசியம். ம் 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 ஆ 30. அப்பொழுது கிதியோன் என்ன செய்தாரு? தேவன் எல்லா ஆட்களையும் எல்லாம் அனுப்பிட்டாரு. இருந்தாலும் சந்தேகம் இருக்கு. சோத்ரம் ஹல்லேலூயா. மீதியானே நான் முறியடிப்பேனா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே தன் ஜனங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கல. யார்கிட்ட ஆலோசனை கேட்குறாரு? வார்த்தை வந்ததான தேவனிடத்திலேயே போய் சந்தேகத்துக்கு பதிலுக்கு என்ன கேட்குறாரு? நான் மயிரில் சோதனை ஒரு ஆட்டுத்தோலை நான் போடுவேன். இந்த ஆட்டுத்தோல் மாத்திரம் என்ன செய்திருக்கணும்? நனைந்து இருக்கணும். பூமி முழுவதும் எப்படி இருக்கணும்? காய்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போய் படுத்து தூங்கிட்டாரு. காலையில் எழுந்துட்டு சோத்திரம் அந்த ஆட்டுத்தோலை என்ன செய்கிறாரு? பிழியும் பொழுது ஒரு கிண்ணம் நிறைய என்ன வருது? தண்ணி வந்துச்சு. பூமி முழுவதும் எப்படி இருந்தது? காய்ந்து இருந்தது. 2வது முறையும் பயம் வந்துருச்சு. இவ்வளோ பெரிய ஜனத்தில் நான் போய் எப்படா சண்டை போடுறது அப்படின்னு கிதியோனுக்கு என்ன வந்துருச்சு? சந்தேகம் வந்ததால மீண்டும் யார்கிட்ட தான் போறாரு? கர்த்தர்கிட்ட தான் போறாரு. என்ன போறாரு? சோத்திரம் பூமி முழுவதும் என்ன செஞ்சிருக்கணும்? ஹல்லேலூயா நனைஞ்சிருக்கணும். ஆட்டுத்தோல் மாத்திரம் எப்படி இருக்கணும்? காய்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. கர்த்தர் கோபப்பட்டாராமா? இல்லை. ஏன் நீங்களும் நானும் இனி அநேக தோல்விகளுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அது விசுவாசிக்க கூடாதபடிக்கு சில நேரத்தில் இருந்தாலும் நீங்களும் நானும் யாரிடத்துல தான் போகணும்? ஆண்டவரிடத்துல தான் போகணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவரிடத்துல போய் கேட்க வேண்டிய காரியங்கள் எங்க என்ன செய்யணும்? கேட்கணும். ஏன்? இவன் பலவீனத்தை குறைக்கு பார்க்கிறது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு நாளும் குறைத்து பார்க்கவே மாட்டாரு. சந்தேகத்தோடு கூட ரொம்ப ஸ்பீடாக போவதை பார்க்கிலும் ஹல்லேலூயா தெளிவோடு கூட நிதானமாக ஸ்லோவாக போகிறதே பெட்ரு. கர்த்தருடைய நாமம் மகிமை. இன்னைக்கு அநேகர் எப்படி தான் செய்கிறாங்க? சந்தேகம் இருக்குது, ஸ்பீடாக போய் என்ன செய்கிறாங்க? போய் முட்டிக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ரூத்துக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தெளிலாளினால பெரிய வருத்தம். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சாரிம்மா ஸ்தோத்திரம் பெண்ணினால என்ன செய்த? ரூத்துக்கு மிகவும் கடினமான காரியங்கள் இருக்கு. ஆனால் ஸ்தோத்திரம் ஏழினிடத்தில் போய் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாமம் பெண்ணினாளுடைய சங்கதியை என்ன செய்யலை? அன்னாள் கர்த்தருடைய நாமம் மகிமை. அன்னாளுக்கு ஸ்தோத்திரம் இல்லையா பெண்ணினாளுடைய காரியத்தை அன்னாள் என்ன செய்யலை? போய் சொல்லவே இல்லை. யார்கிட்ட சொல்லலை? ஏழிட்ட சொல்லவில்லை. யார்கிட்ட தான் சொன்னாங்க? கர்த்தரிடத்தில் மாத்திரம் தான் சொன்னாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலும் காணப்படுகிறதான பலவீனங்களை சோத்திரம் நீங்கள் நான் யாரிடத்தை தான் சொல்லணும்? போய் கர்த்தரிடத்தை தான் சொல்லணும். கர்த்தருடைய நாமம். இப்போ நம்மளுடைய பலவீனமே சத்துருவுக்கு பலனா என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. கர்த்தருடைய நாமம். அதனால தான் உங்களுக்கும் எனக்காகவும் கர்த்தர் அநேக வார்த்தைகளை வசனங்களை என்ன செய்கிறாரு? எழுதி கொடுத்திருக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்கள் நான் என்ன செய்யணும்? பிடித்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. சிலர் பாருங்க ஸ்தோத்திரம் கர்த்தர் சில பலவீனங்கள் அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா மொளை என்ன செய்தான்? சறுக்குது. என்ன காரணம்? சின்ன பலவீனங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய பிள்ளைகள் அதே தவற பாருங்க ஸ்தோத்திரம் 10th சப்ஜெக்ட் இருக்குது. 5 சப்ஜெக்ட் இருக்குது. ஹல்லேலூயா 4 சப்ஜெக்டில் அந்த பையன் 95 மார்க் எடுத்துட்டான். 4 சப்ஜெக்டில் அப்போ 90க்கு மேலே. ஒரே ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் தான் 33. அவன் பாஸா ஃபெயிலா? 4 சப்ஜெக்டில் அபோ 90, ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் 33. பாஸா ஃபெயிலா? ஏன்பா 4 சப்ஜெக்டில் 95க்கு மேலே எடுத்துட்டோம்ப்பா, ஒரே ஒரு சப்ஜெக்டில் மாத்திரம் தான் 33, 2 மார்க் தானே கம்மி. பாஸ் பண்ணா என்ன? பாஸ் பண்ணுவாங்களா? சரி, இவன் ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறான், எல்லாத்திலும் 95க்கு மேலே எடுத்துட்டேன், அந்த 95லேருந்து 2 மார்க் எடுத்து இந்த 92 33க்கு மேலே போட்டு 35 பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பாஸ் பண்ணுவாங்களா? ஏன்?
எப்பா எல்லாத்துலேயும் நல்லா பெஸ்ட்டுப்பா, ஒரே ஒரு சப்ஜெக்டில் மாற்ற அதில் 95க்கு மேலே இருக்குது, அதுலேருந்து ஒரு 2 மார்க்கை எடுத்து இந்த 33 போட்டுட்டு ஆட் பண்ணி 35 போட்டு கொடுங்களேன் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்? இவன் எதில் ஃபெயில் ஆகிறானோ அதையே மீண்டும் எழுதி பாஸ் பண்ணால் தான் எங்கே போக முடியும்? அடுத்த கிளாஸுக்கு போக முடியும், ப்ரொமோஷன் கிடைக்கும். அதே போல் தான் கர்த்தருடைய பிள்ளைகள், எதில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீங்களோ அதில் தான் ஆண்டவர் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் ஆண்டவர் இந்த சோதனை திரும்ப திரும்ப வருது? ஏன் ஆண்டவர் இந்த பலவீனம் என்னை திரும்ப திரும்ப தாக்கிக்கிட்டே இருக்கு? ஏன் இந்த போராட்டங்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் வருது? ஏன் இந்த மாமியார் இந்த வார்த்தையை என்னை குத்தி 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 என்ன காரணம்? நீங்கள் அதில் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்போ பாஸ் பண்ண போகிறீங்க? உங்களுக்கு நேராய் வருகிறதான ஜீவ வார்த்தையை பிடித்து கொண்டீங்கன்னா சுடர்களைப் போல நீங்கள் நான் என்ன செய்வோம்? பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம். அப்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறதான போராட்டங்களுக்கும் வேதனைகளுக்கும் என்ன காரணம் என்று சொல்லி அநேகரை குறித்து குறையும் குற்றமும் சொல்லாதபடிக்கு நீங்கள் நான் என்ன செய்யணுமா? ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தர் நாமம். ஜீவ வசனத்தை பிடித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்னோடு என்ன பேசுவார்? ஹல்லேலூயா. நான் இந்த வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் மத்தியில் நான் கடந்து போவதற்கு ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு வைத்திருக்கிறாருன்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் கவனமாக பிரசங்கத்தை கேட்கணும். ஹல்லேலூயா. இனி சிலர் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் அவனுக்கு வர வேண்டியதான வார்த்தை வரும்போது பக்கத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவனுக்குரிய வார்த்தை வரும் பொழுது யோசனை எங்கேயோ போயிடும். ஹல்லேலூயா. அவனுக்குற வார்த்தை வரும் பொழுது பிள்ளைகள் அப்போ தான் அழுவாங்க. ஏன்னா இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டா பிசாசுக்கு என்ன வந்துடும்? ஆபத்து. ஏன்? இவன் இந்த வசனத்தை பிடிச்சுக்கிட்டா இவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சிருவாங்க? இவங்க முன்னேறி போயிடுவாங்க. இந்த வசனத்தை இவங்க பற்றி பிடிச்சிட்டாங்கன்னா சாத்தானுடைய கலையை என்ன செய்வாங்க? இவங்க நசுக்கிடுவாங்க. இவங்க அடிமைப்படமே வச்சுக்கணும் அப்படிங்கிறது யாருடைய எண்ணம்? சாத்தானுடைய எண்ணம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் என்ன செய்தா, நான் அனுப்புகிற வசனத்தை பிடிச்சிட்டா இவங்க என்ன செய்வாங்களா? ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டாங்கன்னு என்ன செய்வாங்க? சுடர்களை போல பிரகாசிப்பாங்க. அது நாம் வாசித்து பாருங்களேன். சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் அவருடைய 3வது வார்த்தையை மாத்திரம் வாசித்து பாருங்களேன். ராபாலாதானமா ஷதரதானமா. என் இருதயம் எனக்குள்ளே என்ன செய்கிறது? அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஓ ராதாராபா ஷாத. எத்தனை பேருக்கு இப்படி அந்த அனுபவம் இருக்கு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் நானும் பிடித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் அந்த வார்த்தை அந்த வசனம் எனக்குள்ள என்ன செய்யுமா? அனல் கொள்ளும், தட்டி எழுப்பும், தூக்கி விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் பலவீனம் தான், ஆனால் நான் பலவானாய் மாறுவேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிறதான வார்த்தை எனக்குள்ளே இருந்து என்னை பலப்படுத்தி என்னை என்ன செய்கிறது? அனல் கொண்டு அதை நான் தியானிக்கும் போது என்ன செய்தான்? என்னை அக்கினி மூலமா. ஹல்லேலூயா. இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை நீங்கள் என்ன செய்யணுமா? கவனமாக கேட்கணும். இன்னைக்கு கர்த்தர் என்னோட கூட என்ன வார்த்தை பேசுகிறாரு? எல்லாருக்கும் தான் வார்த்தை வருது. ஹல்லேலூயா. அதில் எனக்கு என்ன வார்த்தை வருது? ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நீங்கள் என்ன செய்யணுமா? பற்றி பிடித்து கொள்ளணும். கர்த்தர் நாம மகிமைப்படும். வாசித்து பாருங்களேன். இப்போ வாங்க சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அதோடைய 9வது வசனத்தை வாசிங்க. 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் போனார்கள். பேசேர் ஆற்றண்டைக்கு வந்தபோது அங்கே என்ன செய்தாங்க? சிலர் நின்று போயிட்டாங்க. கர்த்தருடைய வார்த்தையை பெற்று கொண்ட போது புறப்பட்டு போனாங்க. பேசேர் 6 வரைக்கும் வந்தாங்க. அங்கே வந்தபோது சோத்திரம் 600 பேரில் 200 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? நின்று போயிட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தாவீதுக்கு ரொம்ப பலவீனன். ஹல்லேலூயா. இந்த 600 பேரில் இருக்கிறதுல யார் ரொம்ப பலசாலி? ஹல்லேலூயா. யார் ரொம்ப பலவீனன்?
தாவீது தான். ஏன்னா இவனுக்கு தான் விரோதமாக என்னென்ன செய்கிறாங்க, எல்லாம் எழுப்பி நிற்கிறாங்க. ஆனால் இவன் கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பலவானாய் மாறினான். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் ஆலோசனையும் பலனும் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்து வருது? வாசிக்கலாமே. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் ஹல்லேலூயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியையும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம். ஆலோசனையும் பலனும் எதிலிருந்து வருகிறது? ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பலனும் ஆலோசனையும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால் என்ன செய்யறது? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப எதில பலன் இருக்கிறது? ஆலோசனையில் பலன் இருக்கிறது. இந்த ஆலோசனையை யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்கள் நானும் மனுஷரிடத்தில் கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. அவரிடத்தில் ஆலோசனை கேட்டோம்னா நம்மளுடைய பலவீனத்தில் என்ன வரும்? பலன் வரும். பலன் வரும். ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம். அதை பிடிக்கலைன்னா முன்னாடி போகிற அனுபவத்தை நீங்களால் என்ன செய்ய முடியாது? கடக்க முடியாது. 600 பேருக்கு வார்த்தை வந்தது, 200 பேர் நின்றுட்டாங்க. ஹல்லேலூயா. வார்த்தையை பிடிக்க அவங்களால முடியலை. பேசுகிற ஆற்றங்கரை அவங்கள என்ன செய்ய முடியல? கடக்க முடியலை. கர்த்தருடைய நாமம். ஆனால் தாவீதும் அவனோடு கூட இருந்த மற்ற ஜனங்களும் என்ன செய்தாங்களா? கடந்து போனாங்க. எப்படிப்பா கடந்து போனாங்க? ஏன் கடந்து போனாங்க? வாசிக்கலாங்கவே. நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம். ஹல்லேலூயா. நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1081 பக்கம். ஹல்லேலூயா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை 2வது வசனத்தையும் வாசிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனத்தை வாசிங்க. அது பாருங்க. ஸ்தோத்திரம். அதோட கடைசி பகுதி பாருங்க. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் அப்படின்னு சொன்ன உடனே சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அல்லேலூயான்வாங்க. சொல்லுவாமா சொல்ல மாட்டோமா? வாக்கு தத்தமான இந்த வார்த்தை வந்துச்சுன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன வந்துடும்? அப்படியே ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி வந்துடும். என்ன இல்லை என் வாழ்க்கையிலே நீ துஷ்டன் என் வழியாக என்ன செய்ய மாட்டான்? கடந்து வருவதில்லை, அவன் என்ன செஞ்சிட்டானா? முழுவதும். ஆனால் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? துஷ்டம் இல்லை, ஆனால் அவனுக்கு எந்த விதமான பலனும் இல்லை, சங்கரிக்க முடியாது. ஆனால் அவன் ஒன்றும் செய்ய வரான். என்ன செய்ய வரானா? சிதறடிக்க வரான். அழிக்க அல்ல, சிதறி போக பண்ண வரான். ஹல்லேலூயா. அவனுக்கு பலமே கிடையாது, அவன் பலவீனன். உங்களுடைய பலவீனமும் என்னுடைய பலவீனமும் அவனுக்கு பலனாய் மாறும். ஹல்லேலூயா. அப்போ சிதறடிக்கிறவன் என்ன செய்யறானா? முகத்துக்கு முன்பதாக வரான். வாசிங்க. அரண்களை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் ஆரியை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை என்ன செய்யே? ஸ்திரப்படுத்து. உன் அறையை கட்டி கொண்டு நீ என்ன செய்ய? உன் பலனை ஸ்திரப்படுத்து. அவனுக்கு பலன் இல்லை, நாம அவன் மாதிரியே பலன் இல்லைன்னு போயிட்டா பிடிச்சி என்ன செஞ்சிருவான்? என்னுடைய பலத்தை எடுத்துடுவான். ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் முன்னாடி வரும்பொழுது கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணுமா? அறையை கட்டி கொண்டு பலனை என்ன செய்யணுமா? ஸ்திரப்படுத்தணும். நம் பலவீனமே பிசாசுடைய பலன். சிதறடிக்கிறவன் ஸ்தோத்திரம் நமக்கு முன்னால வரான். நம்ம அறையை கட்டி கொண்டு நம் பலனை என்ன செய்யணுமா? ஸ்திரப்படுத்து. 2வது வசனம் சொல்லுகிறது, வெறுமையாக்குகிறவன். வெறுமையாக்குகிறவன் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய ஸ்தோத்திரம் வெறுமையாக்குகிறவன் வரான். நம் பலன் இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? வெறுமையாக்கிடுவான். பரிசுத்த ஆவியில நீங்களான ஏன்பா நிறைந்து இருக்கணும்? ஹல்லேலூயா. சிதறடிக்கிறவன் எப்போ வந்து என்னை சிதறடிப்பான்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பார்த்துக்கிட்டு எதில் பலவீனமாக இருக்கிறோமோ அதை லேசாக டச் பண்ணால் கீழே விழும். இப்போ பாருங்கள், இந்த பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஹல்லேலூயா. பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக, ஜெபத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க,
காணிக்கிற நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஜெபம் பண்ணுறதுல நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, பைபிள் படிக்கிற நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் சின்ன காரியத்துக்கு எடுத்தாலும் கோபப்பட்டுருவாங்க. சின்ன காரியத்தில் என்ன செஞ்சிருவாங்க? பில்டிங் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கு, சின்ன காரியத்தில் என்ன செஞ்சுருக்காங்க? இவங்க வீக்காக இருக்கிறாங்க. பிசாசு எங்கே வந்து தொடுவான்? ஜெபத்தை தொடுவானா? வேத வாசிப்பை தொடுவானா? காணிக்கையை எங்கே வந்து தொடுவான்? இவனை எங்கே விழ வைக்கலான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். நம்மளை காட்டிலும் நம்மளுடைய பலவீனங்கள் யாருக்கு நல்லா தெரியும்? பிசாசுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் எங்கே டச் பண்ணுமோ அங்கே டச் பண்ணால் போதும். அந்த நாள் முழுவதும் எப்படி இருப்பாங்க? நல்லா குதூகலமாக இருப்பாங்க வீட்டில். அப்படி தானே? நல்ல ஃபங்க்ஷனியாக வீட்டில் நீங்கள் ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லாம் குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லா காரியத்தையும் செஞ்சிட்டோன்னா, கொஞ்சம் வீட்டுக்காரரை கோபப்படுத்தி விட்டுட்டா முகம் எப்படி ஆகிடும்? கட்டு 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 கட்டுன்னு ஆகிடும். அப்படின்னு பிசாசுக்கு நல்லாவே அந்த காரியத்தை மாத்திரம் தான் தூண்டி விட்டுட்டு அன்றைக்கி இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் செஞ்சிருவான், கெடுத்துருவான். ஹல்லேலூயா. ஆமெனெல்லாம் வருது இப்போ தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பலவீனத்திலிருந்து நீங்கள் என்ன செய்யணும்? பலனிலிருந்து வெளியில் வருவதற்கு ஸ்தோத்திரம், நீங்கள் என்ன செய்யணுமா? உன் பலனை திறப்படுத்து, அவன் வெறுமையாக்குகிறவன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிறதான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து திருடி கொண்டு போவதுதான் யாருடைய வேலை? அவனுடைய வேலை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நஷ்டப்படுத்தி போட்டாலும் உன் பலனை நீங்கள் என்ன செய்யுங்க? ஸ்திரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். அவங்க என் கூட இருந்தால் எனக்கு பலன் வந்துடும், இவங்க என் கூட இருந்தால் எனக்கு பலன் வந்துடும், அந்த அரசியல்வாதி அல்லது அந்த அதிகாரி என் கூட இருந்தால் எனக்கு பலன் வரும்னு நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் ஹல்லேலூயா எனக்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் நீங்கள் என்ன செய்யலாமா? ஹல்லேலூயா. யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? சிறிய காரியமானாலும் பெரிய, பாருங்கள் வாசிங்களேன் இப்போ. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரதரா பௌஷத 19வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாருங்க ஸ்தோத்திரம், அமலேக்கியரும் மீதியானியர்களும் ஸ்தோத்திரம் தாவீதும் அவனுடைய சகோதரர்கள்ட்ட இருந்ததை கொள்ளையடிச்சிட்டு போன எல்லா பொருள்களையும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது என்ன செய்தானா? திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? ஹல்லேலூயா. எனக்கான வார்த்தை இன்னைக்கு வருதா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். நான் இழந்து போயிருக்கிறதான என்னோடய வாழ்க்கை, ஹல்லேலூயா, நான் இழந்து போயிருக்கிறதான நன்மைகள், என் வாழ்க்கையில் நான் சுதந்திரிக்க முடியாதான ஹல்லேலூயா பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் கர்த்தர் இன்னைக்கு முகமுகமாக உங்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேராய் வருகிறதான வார்த்தை நீங்கள் என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது பலவீனப்படுத்துகிறதோ அது பலவீனமாக்குதோ தெரியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பம் என்னை ஏமாற்றலாம், என்னுடைய ஆசை என்னை ஏமாற்றலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் உங்களை என்ன செய்யாது? ஏமாற்றாது. அது சொன்ன காரியங்களை நிச்சயமாக என்ன செய்யும்? செய்தே முடிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். சிறியதானாலும் பெரியதானாலும் ஒன்றும் குறைவுபடவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் என்ன செய்தானா? திரும்ப அதை என்ன செய்தானா? பற்றி பிடித்து கொண்டான். திரும்ப பற்றி. அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அவ்வளவு சிநேகிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை மேலே வாஞ்சையும் தாக. பாருங்க, யோபுக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளைங்க. பலி செலுத்துகிறவன், கர்த்தருக்காக அநேக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சன்மார்க்கனாய் வாழ்ந்தவன். ஒரு குறை கூட சாத்தானும் கண்டுபிடிக்க முடியல, கர்த்தர் என்ன செய்ய முடியல? கண்டே பிடிக்க முடியல. 10 குழந்தை இறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கண்ணே. எப்படிப்பா இருக்கும்? நமக்கு சின்ன தலைவலி வந்துட்டா போச்சு, பிஞ்சு போன ஷூ காணா போச்சா போச்சு, வீட்டில் சண்டை பார்க்கணும். ஹல்லேலூயா. என்னப்பா காணாத போச்சு? பிஞ்சு போன ஷூ காணாத போச்சு, இதுக்கு வீட்டில் சண்டை. ஆனால் யோபுக்கு என்னப்பா போச்சு?
எல்லாமே போச்சு, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த நேரத்தில் யோபு கோபமே படலை. என்னத்தப்பா காத்துக்கொண்ட யோபுவே நீயே. வாசிக்கலாமே யோபு எழுதின புஸ்தகம். நான் அடிக்கடி சொல்கிற வசனம் அல்லையா, 23ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம் அதோடைய 12வது வார்த்தையை வாசித்து பாருங்க. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாக விரும்பினாராம். எத்தனை புள்ளப்பா போச்சு? 10 புள்ள போச்சு. ஆடு சோத்திரம் ஹல்லேலூயா, ஏர் மாடு, கழுதை, ஒட்டகம், வேலைக்காரர்கள், வேலை எல்லாமே போயிடுச்சு. எதப்பா பிடிச்சிக்கிட்டே யோபு? ஹல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமைப்படும். அவர் வாயின் வார்த்தைகளை நான் என்ன செய்தேன்னா அதிகமாக காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு எனக்கு இருந்தால் ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கும். யோபு போகிறதுக்கு முன்னாடி சோதனை 1ஆம் அதிகாரத்துலேருந்து 42 அதிகாரம் வரைக்கும் என்ன செஞ்சிருக்க முடியாது, ஒரு செய்தி கேட்டிருந்தாலும் போச்சு. ஹல்லேலூயா. ஆனால் யோபு எப்படிப்பா நிற்கிறேன்? ஹல்லேலூயா. அவன் வாயின் வார்த்தைகளை தேவ பலத்தினாலே மேற்கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தாரா? இறுக பற்றி பிடித்துக்கிட்டாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அடுத்த வசனம் வாசிப்பாங்க. அவரோ வென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் என்ன செய்கிறார்? அவரே செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவர் உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை நான் இறுக பற்றி பிடித்து கொள்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சின்ன செய்தியை கேட்டாலும் நீங்கள் நானும் துவண்டு போகக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒருத்தன் சோத்திரம் ஹல்லேலூயா, இன்றைக்கி ராத்திரி உங்கள் வீட்டுக்கு நான் திருடுறதுக்கு வரேன் அப்படின்னு ஃபோன் பண்ணிட்டேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? சந்தோஷமாக படுத்து தூங்குவோமா? சோத்திரம். வீட்டுக்கு இப்போ போலீஸ்காருக்கு ஃபோன் பண்ணுவோம். யாருக்கு ஃபோன் பண்ணுவோம்? கிச்சனில் ஒன்றுமே இருக்காது, பீரோவில் ஒன்றுமே இருக்காது, அதுக்கு 4 பூட்டு என்ன செய்யறது வாங்கி. ஏன்பா? கர்த்தர் நாம மகிமை. அப்போ கர்த்தர் பிள்ளை யாரை நம்பி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. பிள்ளைகளின் மேசம் அவருடைய நேசக்கூடிய என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? பறக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம் நேரமாயிருச்சு. கர்த்தர் நாம ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி நான் நிறைவேற்றுகிறேன். கலாத்தியர் எழுதின புஸ்தகம். ஹல்லேலூயா. நன்மை செய்வதில் நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாதான்? சோர்ந்து 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. ஹல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்யக்கூடாது? அப்போ என்ன செய்யக்கூடாது? நீங்களானோ என்ன போராட்டம், என்ன வேதனை, என்ன காரியம் வந்தாலும் நான் கர்த்தரை மாத்திரம்தான் பிடிச்சி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறேன். என்னை தளர பண்ணுகிற, என்னை சோர்வடைய செய்கிற, என்னை பலவீனப்படுத்துகிற அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் பிசாசு கொண்டு வந்தாலும் நீங்கள் நான் என்ன செய்யக்கூடாதா? தளரக்கூடாது. ஹல்லேலூயா. தளர்ந்தா என்ன செய்வோமா? ஏற்ற காலத்தில் என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. ஏன் இன்னைக்கு அறுக்க முடியல? ஏராளமான வாக்குத்தத்தமான வார்த்தைகள் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக வைத்து இருக்கிறாரு. அந்த வார்த்தையை நீங்கள் நான் பற்றி பிடித்து கொள்ள முடியல. பலவீனங்கள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரங்கள் வரும் பொழுது கர்த்தரை சார்ந்து கொள்ள முடியாதபடிக்கு மனுஷனை சார்ந்து கொண்டு நம்முடைய அவிசுவாச எண்ணங்களை மேலோங்கி நிற்கிறதினாலே கர்த்தருடைய வார்த்தையில் என்ன செய்ய முடியல? நிற்க முடியாதபடிக்கு தளர்ந்து போகிறதினாலே கர்த்தர் ஏற்ற காலத்தில் சுதந்தரிக்க வேண்டியதான நன்மைகளை நீங்கள் நான் என்ன செய்ய முடியல? சுதந்தரிக்க முடியாது. என் பலன் என்னை சுற்றி இருக்கிற, என்னை சூழ்ந்திருக்கிறதுக்கு மத்தியில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரம்தான் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, யோசேப்பை அநேகர் என்ன செய்தாங்க?
தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடு கொண்டு போனான். சாப்பாடு கொண்டு போனவனுடைய சட்டையை கிழிச்சு குழியில் தூக்கி போட்டுட்டாங்க. குழியில் தூக்கி போட்டது மாத்திரமல்ல, சோத்திரம் ஹல்லேலூயா, எகிப்துடைய வியாபாரிகிட்ட விட்டுட்டாங்க. ஹல்லேலூயா, எகிப்தியர் வியாபாரி போத்திபார் வீட்டில் விட்டான். ஹல்லேலூயா, ஆனால் அவனுக்குரியதான நன்மை அவனுக்கு மாத்திரம்தான் வருதுன்னு அவன் நம்பினான். ஹல்லேலூயா, எத்தனை பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, என்னுடைய நன்மையை வேறொருவருக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன் தெரியுமா? அவர் என்னுடைய பிதா, என்னுடைய தகப்பன். எனக்குரியதை கர்த்தர் யாரு தான் கொடுப்பாரு? என்கிட்ட மாத்திரம் தான் கொடுப்பாரு. ஹல்லேலூயா, கர்த்தர் நாம ஒரு வசனத்தை மாற்றி முடிக்கலாமே. ஹல்லேலூயா, சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம், சங்கீதங்கள் எழுதின புஸ்தகம் 18ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதம் அவனோட 32வது வாசத்தையும் 33வது வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஹல்லேலூயா, என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவைப்படுத்துகிறவர் தேவனே, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர்ஸ்தலங்களில் அவர் என்னை உயர்ஸ்தலங்களில் என்ன செய்வாரு? என்னுடைய இடத்துல என்னுடைய ஸ்தானத்தில் தான் கர்த்தர் என்ன செய்வார்? என்னை நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்குரியதை எடுத்து அடுத்தவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா, எப்போ நான் தளர்ந்து போகாமல் அவருடைய காரியத்தில் அவருடைய வசனத்தை நான் உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தில் நான் என்ன செய்வேன்? நான் அறுப்பேன். ஹல்லேலூயா, ஏற்ற காலத்தில் நான் என்ன செய்வேன்? அப்போ வார்த்தையை பலனா பிடிச்சிட்டா என்ன நடக்கும்? ஒரே ஒரு 4 வார்த்தை மாத்திரம் சொல்லலை, முக்கியமான காரியத்தை பாருங்க. நான் அவருடைய வார்த்தை நான் பலனா பிடிச்ச என் வாழ்க்கையில் என்ன நடக்கும்? முடங்கி இடுக்கிற அனுபவத்திலேருந்து நான் எழுந்து நடப்பேன். அவருடைய வார்த்தை நான் உறுதியாக பற்றி பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்னை பலவீனப்படுத்தி என்னை முடங்க வைத்திருக்கிறதான காரியங்களிலிருந்து நான் என்ன செய்வேன்? ஹல்லேலூயா, எழும்பி நிற்பேன். ஹல்லேலூயா, 2வது கடக்க வேண்டியதான சோத்திரம். ஹல்லேலூயா, பிரச்சனையானாலும் சரி, ஆறாக இருந்தாலும் சரி, தண்ணீராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் செய்வேன்? நான் கடந்து போயிடுவேன். ஹல்லேலூயா, கர்த்தர் நாம 3வது சோத்திரம். அவரோட வார்த்தை நான் இறுக பற்றி பிடித்து கொண்டேன்னா சத்துருக்கு முன்பதாக நான் என்ன செய்வேன்? நான் நிற்பேன். ஹல்லேலூயா, கர்த்தர் கடைசி என்ன தெரியுமா வரும்? ஜெயம் யார் இடத்துலேருந்து வரும்? கர்த்தர் இடத்துலேருந்து மாத்திரம்தான் வரும். ஹல்லேலூயா, 40 நாள் கோலியாத்து வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா, அவனுக்கு பலன் இல்லை, அவனுக்கு எந்த விதத்திலும் சக்தி அவனுக்கிட்ட இல்லை. அவனை தான் பெரிய யுத்த வீரனை எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. 40 நாள் வந்து நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒருத்தன் என்ன செய்யல, போய் நிற்கலை. 40 நாள் கழித்து ஒருத்தன் போய் நிற்கிறான். ஹல்லேலூயா, சோத்திரம். இவன் பலவீனன்னு நினச்சிட்டு யார் நிற்கிறது? கோலியாத்து பாருங்க, சோத்திரம். வாசிக்கலாமே, அந்த வார்த்தையை வாசிங்களே, சோத்திரம். ஹல்லேலூயா, 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம், ரதி ரதநாம ஷத ரதநாம. ஹல்லேலூயா, 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரம். கோலியாத்து பெரிய பலவீனன்னு சொல்லி நிற்கிறான். அவனுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் போய் நிற்கிறான். சோத்திரம். கோலியாத்து சொல்கிறான், நான் பெரிய பலவீனன் இல்லையா, நான் யார் தெரியுமா? 42வது வசனம், 43வது வசனம் வாசி. 17ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடியோடு கூட வர. அவன் யார்? இவன் கோலியாத் யாருமா? அவன் பலவான சோத்திரம். அவன் போர் வீரனா, அவன் யுத்த வீரனா? யார் அவன்? என்ன யாரும் பேச மாட்டேங்கிறீங்க? அங்கே என்னம்மா எழுதி இருக்குது? கோலியாத் யாரு? சத்தமாக சொல்லுங்கள். கோலியாத் யாரு? நாயை பார்த்தா எதை எடுக்கணும்? தாவீது எதை எடுத்தான்? 40 நாள் யாரை பார்த்து ஓடுனீங்க? நாயை பார்த்து ஓடுறாங்க. ஒருத்த மாத்திரம் தான் பார்க்குறான். அவன் என்னன்னு பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறான்? நான் யாரு? கர்த்தர் நாமம். கர்த்தர் பிள்ளை எதைப்பா பலனா பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் பிள்ளை ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் அவனுக்கு பயந்து ஓடினாங்க. தாவீது மாத்திரம் தான் அவனுக்கு எதிர்கொண்டு ஓடுனா. ஒரு இதாரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய வார்த்தை என்ன செய்யணுமா? இறுக பற்றி
பற்றி பிடித்து கொள்ளுங்க. ஏற்ற காலத்தில் நீங்களாம் என்ன செய்வோம்? அறுவடை எல்லாம் கண்களை மூடலாமே. ரீபலதரபஷதரதனமா. யுத்தம் ட்ரெஸ்ஸு போடக்கூட தாவீதுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய ஈட்டி எடுத்து கூட போகிறதுக்கு தாவீதுக்கு பலன் இல்லை. ஹல்லேலூயா. பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னா. ஹல்லேலூயா. எழுந்தர்மா நின்னா. கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு போய் நின்னா. ஐயா ஹல்லேலூயா. ஓ ரீதரதரபா. ஹல்லேலூயா. எதிர்க்க முடியாதான பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கடக்க முடியாதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை பலவீனப்படுத்தி மீண்டும் மீண்டும் இந்த பாவத்துக்குள்ளே மூழ்கடித்து கொண்டு இருக்கிறதான எந்த காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பலத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்க. சிலுவையிலே ஜெயத்தை கொடுத்ததான கர்த்தர். ஹல்லேலூயா. ஓ ரிபலதரதரபௌஷதரதனமா. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை பற்றி பிடித்து கொள்ளுங்க. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, உங்களை அது மேற்கொள்ளாது. பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் பலவீனன், அவன் ஒன்றுமில்லாதவன். எத்தனை பேர் அறிக்கை செய்றீங்க? ஹல்லேலூயா. எல்லா சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. ஓ ரிபல. ஹல்லேலூயா. புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் நிழலிடும் போது ஹல்லேலூயா நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எழுத்தின்படியே எவ்வளவு உண்மை உள்ளது, எவ்வளவு சத்தியம் உள்ளது. எல்லாம் எழுந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாம் ஆரவாரித்து கரங்களை தட்டி, ஆண்டவரே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, பலப்படுத்துகிறதான ஆவியானவரே என்னை பலப்படுத்துகிற எல்லா கரங்களை தட்டி தேவனுடைய சன்னிதானத்தில் கேட்கலாமா? ஹல்லேலூயா. ஆவியானவரே இதுவரைக்கும் ஆண்டவரே ஐயா துதிக்கிறையா, நான் பலவீனப்பட்டு இருந்த ஆண்டவரே, இன்னைக்கு உம்முடைய வார்த்தையை கேட்டு கர்த்தாவே நீங்க எனக்கு முன்பதாக அனுப்புகிறதான வார்த்தை நாங்கள் இருக பற்றி பிடித்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நான் பலவீனன்தான், ஆனாலும் ஆண்டவரே நான் சத்துருக்கு முன்பதாக நிற்க என்னை பலப்படுத்துகிற ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஓ ரீதரதரபௌஷதரதனமா. ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி. எத்தனை பேர் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. கேட்கிற அனைவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் கோபப்படவே மாட்டார். ஹல்லேலூயா. ஆவியானவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஓ ரீதரதரபௌஷதரதனமா. ஓ ரீதரதரபௌஷதுரதனமா. ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கிருபை நிறைந்தவரே நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. தாவீது பலவீனந்தான். ஹல்லேலூயா. பவுலும் பலவீனந்தான். ஹல்லேலூயா. ஆனாலும் ஹல்லேலூயா அவங்கள கட்டி வைக்க ஒரு ஆளும் முடியலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்கள கட்டி வைக்க முடிந்தது, ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்ததான வார்த்தையை கட்ட முடியவே இல்லை. ஹல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன் சொன்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உம்மை தியானிக்கும் போது அக்கினி எனக்குள்ளே மூண்டது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி பிடிக்கணும். ஹல்லேலூயா. அந்த அக்கினி பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே, என்னை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே, என் சபையை பற்றி பிடிக்கணும், என் பிள்ளைகளை பற்றி பிடிக்கணும், என் மனைவியை பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. சுட்டரிக்க முடியாது இருக்கிறதான எல்லா காரியங்களையும் அந்த வசனம், அந்த வார்த்தை இந்த பகல் காலத்தில் கர்த்தாவே அக்கினியா எழும்பி சுட்டரிக்கட்டும் ஆண்டவரே. சுட்டரிக்க வேண்டியவைகளை ஹல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால இன்னைக்கு என்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பலவீனங்கள் ஆண்டவரே, போராட்டங்களாக இருந்தாலும் ஆண்டவர் அடிக்கடி வீழுகிறதான ஆண்டவரே இந்த பாவ கரையிலிருந்து என்னை உயிர்ப்பித்து எடுப்பதற்கு உம்முடைய வார்த்தையினுடைய வல்லமை மாத்திரமே முடியும் ஆண்டவரே. ஓ ரீதரா.